ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் 100 காலம் வாழ்ந்து மக்களுக்கும் மகேஷனுக்கும் தொண்டாற்றிய அனுஷ மகான் வைகாசி அனுஷம் அன்னைக்கு பல அற்புதங்கள் நடையிறது. இதுக்கு முன்னாடி ஸ்ரீமடத்தில் ஒரு நாளைக்கு சகசிர போஜனம் ஏற்பாடு. ஒரே நாளில் 1000 பேருக்கு உணவளிக்கணும் அப்படின்னா அந்தணர்களுக்கு ஒரே நாளில் அத்தனை பேர் கிடைக்க வாய்ப்பில்லை. அத்தனை பேரும் வேதம் படித்தவாளாக இருக்கணும், ஆச்சார அனுஷ்டானம் கடைபிடிக்கிறவாளாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சாஸ்திர விதி. அப்படி நெறி வழுவாமல் இருக்கிற அந்த சகசர போஜனத்துக்கு ஒரு நாளைக்கு போதிய அந்தணர்கள் கிடைக்கல. அதனால் ஸ்ரீமடம் மேனேஜர் மகாபிரிவாலை அணுகி விவரம் தெரிவித்த உடனே அந்த நிலைமையை உணர்ந்த ஸ்ரீ பெரியவா மடத்தில் கைங்கரியம் செய்பவால் உபயோகிக்க சொல்லிட்டு உத்தரவு பண்ணிட்டாங்க. பெரியவா அந்த பெரியவா சொன்ன அந்த உத்தரவுப்படி மேனேஜரும் சிலரை அழைச்சி மறுநாளைக்கு சகசர போஜனத்துக்கு வரும்படி உத்தரவு கொடுக்குறா. மறுநாளைக்கு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே எல்லாரும் ஸ்நானம் செஞ்சு ஆச்சாரத்தோட பெரியவா பூஜைக்கு வரா. பூஜை முடிஞ்சதும் பெரியவா அத்தனை பேருக்கும் அபிஷேக தீர்த்தம் தருவா. திரைக்கு பின்னால் ஸ்டூலில் பெரியவா அமர்ந்துட்டு தீர்த்தம் தர்றது வழக்கம். திரைக்கு மறுபக்கம் வரிசையில் பக்தர்கள் நின்றுண்டு சின்ன துவாரத்து வழியாக கையை நீட்டி தீர்த்தத்தை வாங்கிக்கணும். பிரசாத விநியோகம் முதல்ல சகசர போஜனத்துக்கு நபர்களுக்கு மட்டும். அதில் வரிக்கப்பட்டவா ஒவ்வொருவராக வந்து கையை நீட்டி பிரசாதம் வாங்கிக்கணும். இந்த நிகழ்ச்சி நாயகன் தன்னோட தொண்டனான வந்து நீட்ட அந்த ஒரு கையில் விடாத பெரியவா திரைக்கு உள்பக்கம் தன் அருகில் இருப்பவர்கிட்ட கையை நீட்டுறது யார் அப்படின்னு கேட்டுட்டு அவனை சாப்பிட உட்கார வேண்டாம், பரிமாற சொல்லு அப்படின்னு உத்தரவு போட்டு, இந்த உத்தரவு அந்த தொண்டரை ரொம்ப கலங்க செய்கிறது. ஏன் நம்மளை பெரியவா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. இது பெரியவா சொல்லித்தானே இங்கே பணிபுரியறவாளையே இந்த போஜனத்துக்கு நியமிக்கிறா. அப்படி தானே தனக்கும் இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த மன குமுறல் அவருக்கு அந்த மனசில் வந்து வாட்டுறது. மனசில் ஓடி வந்த உடனே கண்ணீர் முட்டிண்டு வருது. சரி, சாப்பிட தான் வேண்டான்னு சொல்லிட்டானாலும் பரமாரத்துக்கு உள்ள இந்த கைங்கரியத்தை கொடுக்குறாளே பெரியவான்னு அந்த பணியில் ஈடுபட்டுட்டார். சகசிர போஜனம் நடந்து முடிஞ்சு தொண்டருக்கு மன உளைச்சல், கண்ணீர் வத்தலை. ஓரமாக போய் அமர்ந்துட்டு தன்னோட நிலைமையையும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் வருந்திண்டு பெரியவாளுடைய அழைப்பு வருது. இந்த மன வருத்தத்தோடு அந்த தொண்டர் பார்த்து, ஏன் ரொம்ப அழுதியோ அப்படின்னு பெரியவா கேட்கவும் தாங்க முடியாமல் கண்ணீர். நீ என்கிட்ட கைங்கரியம் பண்ணின்னு இருக்க, நீ நன்னா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு பெரியவா கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் அழுக வந்துடுத்து. கைங்கரியம் செய்பவா மட்டும்தானே, உலக அனைத்து மக்களுமே நன்னா இருக்கணும்னு தானே நான் தினமும் வேண்டின்னு இருக்கேன். மனம் வாட்டம் அடங்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வி. நீ கோயிலில் நடக்கிற தேர் திருவிழா பார்த்துருக்கியோ? அதில் எல்லாரும் சேர்ந்து தானே கூடி வடம் இழுப்பா, தேர் இழுப்பா. அதில் நீ விதவையான சில பாட்டிகளும் கூட வடம் இழுப்பா, தெரியுமோ நோக்கு? பொதுவாக விதவையானவா எல்லா விழாக்களிலும் கலந்துக்க மாட்டா. ஆனால் கோயில் ரதோற்சவத்தில் மட்டும் கலந்துப்பா. ரத உற்சவத்தில் கலந்துண்டு யார் தேர் வடம் இழுத்து பிடிச்சாலும் அவளுக்கு சொந்த செலவில் சுவாமிக்கு ரதோற்சவம் செய்த புண்ணியம் கிடச்சிடும். ஏன் தெரியுமோ அப்படின்னு கேட்டாலாம். இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு அந்த தொண்டர் திகைக்க நேராக சம்பவ விஷயத்துக்கே வந்துட்டா பெரியவா. மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளையே இந்த சகசர போஜனத்துக்கு உட்காரும்படி நானும் சொன்னேன். உனக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் நீ தீர்த்தம் வாங்க வந்தபோது தான் தோணித்து சகசர போஜனத்தில் சாப்பிட உட்காருவா கட்டாயம் வேதம் படிக்கணும், அனுஷ்டானத்தை கைவிடக்கூடாது. ஆனால் உன்னால் தவறாமல் சந்தியாவந்தனம் கூட செய்ய முடியாதோ இல்லையோ, செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. ஆனால் மடத்து வேலையாக நீ வெளியில் போக வேண்டி இருக்கிறதுனால சில சமயம் தவறலாம் இல்லையா? எனவே நீ சாப்பிட உட்காந்தா உனக்கு தோஷம் வந்துட போகிறதேன்னு நினச்சேன்.
சும்மா இருந்த உனக்கு என்னால் தோஷம் வந்துடக்கூடாது பாரு. அதனால தான் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன். சரி, ஆனால் சாப்பாடு போடுற புண்ணியமாவது உனக்கு வரட்டுமேன்னு தான் பரிமாற சொன்னேன். ரதோற்சவத்துக்கு சொன்னது தான் இதுக்கும். நீ சகசிர போஜனம் செய்யறதுனால நீ செலவழித்து சகசிர போஜனம் செஞ்ச பலன் முழுக்க வந்துடுத்து, க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு அருள் வார்த்தை கொடுத்தாலாம் பெரியவா. இதை கேட்ட அடியவருக்கோ தனக்கு பாபம் வரக்கூடாதுங்கிற கரிசனம், அந்த புண்ணியமும் பைசா செலவு இல்லாமல் வரணும் அப்படிங்கிற அந்த கருணை, தாயோட மனசை எண்ணி 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 மகிழறாளாம் அந்த தொண்டர். இவ்வளவு நேரம் அவமானம்னு எண்ணி 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 அந்த மனசுக்குள்ளே குமுறி அழுதது ஸ்ரீ பெரியவா தன்னை சரண் அடைஞ்சவா எல்லாருக்கும் எப்படி வாரி வாரி அந்த அருளை வழங்குறது மட்டும் அவர் குணம் இல்லை, கடுகளவு பாபமும் நம்மளை அண்ட விடாதபடி காத்து ரட்சிக்கிறா பரியா. ஹரிஹர சுத்தன் ஹரிஹர சுத்தன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்தாலாம். நாமளும் நமக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடையே நம்மளை எப்போவும் காத்து ரட்சிக்கிற ஸ்ரீ பெரியவா அனுபவம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.